ஹாய் காய்ஸ். அதாவது இந்த வருஷம் குரூப் 2A மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரெஷர் தெரியும். இன்றைக்கி வருமா ரிசல்ட்டு, நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக எல்லாருமே ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஜூன் மாதத்தில் ரிசல்ட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜூன் மாதமே முடிய போகுது, இன்னுமே ரிசல்ட்டு வரல. வெயிட், இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு, வேக்கன்சி 2A மெயின்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற 2வது அப்டேட், ப்ளஸ் குரூப் 1 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு 3 அப்டேட்டை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு கிடைச்ச தகவலின் படி இந்த குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் இருக்குல்ல, அப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருந்தாங்க, இந்த வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் வராதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் நம்பலை, நான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். அதாவது நேத்தியான வியாழக்கிழமை கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் சொல்லி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக வரல. ஆனால் அடுத்த வாரம் கன்ஃபார்ம் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னால் கண்டிப்பாக சொன்ன மாதிரியே ரிசல்ட் வந்துடும் சொல்லி நம்ம நம்புவோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீக்கில் அந்த ஒன்று திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இது மொதல் அப்டேட்டு. நிறைய பேர்த்துக்கு நிறையா டவுட் இருக்குது. இந்த 2A மெயின்ஸ்க்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. என்னடா இன்னுமே ரிசல்ட்டே வரப்போகுது, ஏன் இன்னும் 12மே போடாமல் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வேக்கன்சி எப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேக்கன்சி எப்போவுமே கவுன்சிலிங் வருது இல்லை, கவுன்சிலிங் வர்றது நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஸோ அதனால் ரிசல்ட் வந்தால் கூட நம்ம ஒரு அனண்டம் போட்டு நமக்கான வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு வேக்கன்சி வருமா, இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 200 to 300 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போம் காய்ஸ். அண்ட் 3வது அப்டேட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் விட்டு வெறும் 26 வேக்கன்சி தான் விட்டுருந்தாங்க. இந்த 26 வேக்கன்சி விட்ட ஒன்று இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர மன வெடிச்சு, ப்ளஸ் நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு மேலே பயங்கரமான ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி கண்டனம் தெரிவிச்சனால நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்டோட தலைவரான பிரபாகர் அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, சரி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுரும், இதுக்கு மேலே கண்டிப்பாக வேக்கன்சி நிறையவே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வேக்கன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு 70 to 80 வரும்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஏன்னா வருஷம் போன பின்னாடி வருஷம் விட்ட வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 80 to 90 எல்லா எக்ஸாமுக்கு விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக விட்டுருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக 70 to 80 வேக்கன்சி இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நீங்கள் குரூப் 2A எவ்வளோ மெயின்ஸில் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே உங்களோட ப்ரிடிக்ஷனை போடுங்க. எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.